ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 12 பரிபூரண சமுதாயம் 4 ஆன்மீக பிரிவுகள் என்னும் 12ஆம் அத்தியாயத்தின் தொடர்ச்சி தொடர்கிறது. இவ்விதமாக ஒரு பிரம்மச்சாரிக்குரிய கல்வியை முடித்துக்கொண்ட பிறகு அந்த சீடன் தன் குருவிற்கு குரு தட்சணையை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு அவன் இல்லம் திரும்பி அடுத்த ஆசிரமத்தை, அதாவது கிரகஸ்த ஆசிரமத்தை குருவின் அனுமதியுடன் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது பெண்களுடன் கலக்காமல் பிரம்மச்சரிய ஆசிரமத்தையே கூட அவன் விருப்பப்பட்டால் தொடரலாம். கிரகஸ்த ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம் மற்றும் சந்நியாச ஆசிரமங்களுக்கான கடமைகள் சாஸ்திரங்களில் வரையறுக்கப்பட்டுள்ளன. ஒரு கிரகஸ்தன் கட்டுப்பாடு இல்லாமல் உடல் இன்பத்தை, உடலுறவு வாழ்வை அனுபவிக்க கூடாது. உண்மையில் வேத வாழ்வின் நோக்கமே உடலுறவு வாழ்விலிருந்து விடுபடுவதுதான். எல்லா ஆசிரமங்களும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆகவே கிரகஸ்த ஆசிரமமானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உடலுறவு வாழ்வுக்கான ஒருவித அனுமதியை வழங்குகின்றது என்ற போதிலும் வேதங்கள் கட்டுப்பாடற்ற உடலுறவு வாழ்வை அனுமதிக்கவில்லை. ஆகவே கிரகஸ்த வாழ்வில் மேலும் தீய உடலுறவுக்கு இடமில்லை. கிரகஸ்த ஆசிரமத்திற்கு பிறகு வருவது வானப்பிரஸ்த ஆசிரமமாகும். இது கிரகஸ்த மற்றும் சந்நியாச ஆசிரமங்களுக்கு இடைநிலையில் உள்ளதாகும். வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் உள்ள ஒருவர் உணவு தானியங்களை உண்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளார். அவர் மரத்திலேயே பழுக்காத பழங்களை உண்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் வேள்வித்தீயில் ஹோமம் செய்யப்பட்ட தானியங்களை உண்ண அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் நெருப்பால் உணவை சமைத்து சாப்பிடக்கூடாது. இயற்கையாக வளர்ந்த பழங்களையும் தானியங்களையும் அவர் உண்ணலாம். வானப்பிரஸ்தர் ஒருவர் கூரை வேய்ந்த ஒரு குடிசையில் வாழ்ந்து வெப்பத்தையும் குளிரையும் சகித்து கொள்ள வேண்டும். அவர் தனது நகங்களையும் கேசத்தையும் வெட்டக்கூடாது. மேலும் உடலையும் பற்களையும் சுத்தம் செய்வதை கூட அவர் விட்டுவிட வேண்டும். வானப்பிரஸ்தர் மரவுரி தரித்து கையில் தண்டம் ஏந்தி 12 வருடங்கள் அல்லது 8 வருடங்கள் அல்லது 4 வருடங்கள் அல்லது 2 வருடங்கள் அல்லது குறைந்தபட்சம் 1 வருடமாவது வனத்தில் வாழும் அனுபவத்தை பெற வேண்டும். கடைசியாக முதுமையின் காரணத்தால் ஒரு வானப்பிரஸ்தனுக்கு உரிய செயல்களை செய்ய முடியாத நிலையில் அவன் படிப்படியாக அனைத்தையும் துறந்து உடலை விட்டுவிட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 12 பரிபூரண சமுதாயம் 4 ஆன்மீக பிரிவுகள் என்னும் 12ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே ஹரி போல்.